சரி, இன்றைக்கி தெசலோனிக்கேயர் அந்த நிருபத்தினுடைய அந்த முகவரையை பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தெசலோனிக்கே அப்படிங்கிறது ஒரு பட்டணம், சரிங்களா. அது வந்து இது எங்கே இருக்குது அப்படின்னா மக்கதோனியா நாட்டில் இருக்கிற ஒரு பட்டணம், சரிங்களா. மக்கதோனியா நாட்டு பட்டணம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து ரோம சாம்ராஜ்யத்துக்கு கீழே தான் இருந்துச்சுல, ரோம சாம்ராஜ்யத்துக்கு கீழே தான் இது இருந்துச்சு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பவுல் எழுதின முதல் லெட்டர், சரிங்களா. பவுல் எழுதின முதல் நிருபம் வந்து இந்த 1 தெசலோனிக்கேயர் தான் பவுல் எழுதின முதல் நிருபம். ஸோ இதை நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னா அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா முதல் 9 வசனத்தில் பார்க்க முடியும், சரிங்களா. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் முதல் 9 வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். இது பார்த்திங்கன்னா பவுலினுடைய அதாவது 2வது மிஷினரி பயணத்தின் போது அவர் சந்தித்த அந்த தெசலோனிக்கேயர் அந்த இடத்துல அப்போ வந்து இந்த தெசலோனிக்கே சபை வந்து உருவாச்சு, சரிங்களா. அப்போது அப்போஸ்தலர் 17:1 அதை மட்டும் நான் வாசிக்கிறேன். அவர்கள் அம்பிபோலி பட்டணத்தையும் அப்போலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்திற்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. ஸோ அந்த ஜெப ஆலயத்தில் தான் வந்து அவர் 3 வாரங்களாக வந்து பிரசங்கம் பண்ணுறார். அந்த நேரத்தில் அப்போ இருக்கிற அந்த யூதர்கள் நிறைய பேர் வந்து ரட்சிக்கப்படுறாங்க. ஸோ யூதர்களுடைய ஜெபாலயத்தில் யூதர்கள் இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இயேசு பற்றி தெரியாது, சரிங்களா. அப்போ அந்த இடத்துல இயேசு பற்றி தெரியாது. இவர் தான் போய் சொல்கிறார், பார்த்தீங்களா, இவர் தான் இயேசு, இவர் தான் மேசியா, இவர் தான் உலக ரட்சகன்னு சொல்லி இவர் வந்து இந்த 3 வாரங்களாக வந்து உங்களுக்கு வந்து சுவிசேஷத்தை சொல்கிறார், பிரசங்கம் பண்ணுறார். ஸோ அதில் வந்து அநேகமாக ரட்சிக்கப்படுறாங்க. ஸோ அந்த யூதர்களுக்கு வந்து யெகோவா தான் தேவன் சொல்லி நம்பிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்களா, இவர் வந்து இப்போ இயேசு கிறிஸ்துவரை தொட்டதுனால இப்போ அவருக்கு சத்தியம் தெரியும், பழைய ஏற்பாடு நல்லா தெரியும். ஸோ அதை வச்சு கம்பேர் பண்ணி சொல்கிறார், இப்போ இவர் தான் வந்து இயேசு ரட்சகன்னு சொல்லி சொல்கிறார். அதில் ஒன்றும் அநேகர் வந்து ரட்சிக்கப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த யூதர்கள் வந்து செவி கொடுக்குற யூதர்கள் வந்து ரட்சிக்கப்படுறாங்க. மற்றவங்களுக்கு வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, சரிங்களா. அப்போ பார்த்து யாரா இது புதுசாக இயேசுன்னு நேரத்தை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து பிரச்சனை பண்ணி ஒரு கலகம் வருது. ஸோ பார்த்தீங்கன்னா உடனே சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து வந்து பெராயா பட்டணத்துக்கு அவங்கள அனுப்பிடுறாங்க, சரிங்களா. 3 வாரம் வந்து தெசலோனிக்கேயில் இருந்து அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்காங்க. 3 ஓய்வு நாட்களில் பிரசங்கம் பண்ணியிருக்கான்னு சொல்லுமா வேதத்தில் அந்த அப்போஸ்தலர் புக்கில் நம்ம பார்க்குறோம், சரிங்களா. 2ஆம் மிஷினரி பயணத்தின் போது இவர் அந்த இடத்துல இருந்து அப்போ பவுல், சீலா மற்றும் தீமோத்தேயு இங்கே கூட வந்து லூக்காவும் இருந்திருக்காரு, சரிங்களா. அப்போ அவங்க வந்து கூட இருந்து அப்போது நிறுவப்பட்ட சபை தான் இந்த சபை. இதுதான் வந்து அவர் எழுதின முதல் நிருபம். அதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி சபை, சரிங்களா. இது ஒரு மாதிரி சபை அப்படின்னு சொல்லி நம்ம 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நம்ம இதை பார்க்க முடியும், சரிங்களா. இதில் இருக்கிற ஒவ்வொரு இதுலேயும் நம்ம என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்ப்போம். ஒரு 5 முதல் நிருபத்தில் 5 அதிகாரங்கள் இருக்குது. ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா அவருடைய எல்லா நிருபத்திலையும் 1ஆம் அதிகாரத்தில் வாழ்த்தில் ஆரம்பித்து கடைசி அதிகாரத்தில் வாழ்த்தை ஆசீர்வதித்து முடிப்பார். இதுலேயே அதே மாதிரி தான் வாழ்த்தில் ஆரம்பிச்சிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடைசி அதிகாரத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து முடிச்சிருக்காரு, சரிங்களா. பார்த்திங்கன்னா 1ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா வாழ்த்து முதல் வசனம் வந்து வாழ்த்து. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த நிருபத்தை யார் எழுதுனது அப்படின்னா பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ அதில் மெயின் 3 பேர் போட்டிருக்கு. அதாவது 2ஆம் மிஷனரி பயணத்தில் இருந்தவங்க இவங்க தான், சரிங்களா. பவுல், சில்வானும் தீமோத்தேயும். அந்த சில்வானு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சீலாவை தான் குறிக்குது. ஸோ பார்த்திங்கன்னா அப்போஸ்தலர் புக்கில் பார்த்திங்கன்னா சீலான் இருக்கும். பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு 2ஆம் மிஷனரி பயணம் போது முதல் மிஷனரி பயணத்தில் பார்த்திங்கன்னா பவுல், பர்னப்பா, பார்த்திங்கன்னா யோவான் மார்க் 3 பேர் போகிறாங்க. யோவான் மார்க் நடுவிலே ரிட்டர்ன் ஆகிடுறாரு. பார்த்திங்கன்னா 2ஆம் மிஷனரி பயணத்தில் 2ஆம் மிஷனரி பயணும்போது அவர் கூப்பிடுறாரு. இந்த மாதிரி வந்து பர்னபாவை வந்து கூப்பிடுறாரு. ஆனால் பர்னபாவுக்கு அவங்களுக்கு வந்து சின்ன பிரச்சனை வந்ததுனால் வந்து பவுல் வந்து சீலாவை தெரிந்து கொண்டு அந்த இடத்துல வந்து மறுபடியும் தீமோத்தேயோடு சேர்த்து போய் இந்த 2ஆம் மிஷனரி பயணத்தை வந்து முடிக்கிறார். ஸோ அதில் அப்போ ஏற்பட்ட அந்த சபை தான் இந்த சபை. ஸோ இந்த நிருபத்தை எழுதினது பவுலும் சில்வானும் தீமோத்தேயுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம், அந்த முதல் வசனத்தில் பார்க்குறோம், சரிங்களா. இதில் பார்த்திங்கன்னா சில்வானுன்னு போட்டிருக்கு. சில்வானு, சீலா 2 பேருமே ஒரே ஆள் தான், சரிங்களா. அப்போ அப்போஸ்தலர் புக்கில் சீலான்னு சொல்லி போட்டிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா மற்ற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா சில்வானு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா 3 பேருமே அப்போஸ்தல ஊழியத்தை பெற்றவங்க. பவுல், சீலா, நல்ல சில்வானு இல்லை தீமோத்தேயு எல்லாமே பார்த்திங்கன்னா அப்போஸ்தல ஊழியத்தை பெற்றவங்க. ஸோ இதில் தான் எழுதுறாரு குறிப்பாக வந்து இந்த சபை வந்து பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற சபை அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். அப்புறம் தான் முதல் பகுதி வந்து வாழ்த்துறார், வாழ்த்தி ஆரம்பிக்கிறாரு. 1ஆம் அதிகாரத்தில் வாழ்த்தி ஆரம்பிக்கிறாரு. அடுத்த பகுதியில் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறார் அப்படின்னா சோத்திரம் பண்ணுறார். ஸோ எதுக்காக சோத்திரம் பண்ணுறேன் அப்படின்னாருன்னா விசுவாசத்தின் கிரியைக்காகவும் அன்பின் பிரயாசத்தையும்
நம்பிக்கையின் பொறுமையை வந்து நீங்கள் வந்து கடைபிடிக்கிறனால வந்து நான் வந்து இதை விடாமல் இன்னைக்கு வந்து உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணி சோத்திரம் பண்ணுறேன்னு சொல்லி இந்த 3 காரியத்துக்காக உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணி இதுக்காக தேவனுக்காக சோத்திரம் செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறாரு. அடுத்த பார்த்தீங்கன்னா, எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடைய வார்த்தை மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசுத்தாவிடம் முழு நிச்சயத்தோடு வந்தது. ஸோ நாங்கள் எப்படி பிரசங்கம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம மாய்மாலம் பண்ணல அப்படின்னு சொல்லி நாங்கள் உண்மையாக வந்து தேவனிடத்துலேருந்து பெற்று வசனத்தை பெற்று பரிசுத்தாவியானோடு தேவ வல்லமையோடு முழு நிச்சயத்தோடு இடத்துல பிரசங்கம் பண்ணுறோம், இந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எப்படி வந்து மற்றவர்களுக்கு மாதிரிகளாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 7ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் நீங்கள் வந்து மாதிரிகள் ஆனீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ எப்படி மாதிரி ஆனீங்கன்னு சொல்லி கீழே சொல்கிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வசனம் வந்து மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் வந்து எல்லா இடத்துலையும் போச்சு. இப்போ இவர் போய் தெசலோனிக்கேயர் சொன்னதுக்கப்புறம் தெசலோனிக்கேயர் ரட்சிக்கப்பட்டு அவங்கெல்லாம் ஊழியக்காரர்கள் மாறி மற்ற இடத்துலலாம் போய் சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கதோனியாவில் அகயாவில் இருக்கிறவங்கெல்லாம் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் போய் சொல்ல ஆரம்பிச்சு இவர் போய் மறுபடியும் அந்த அகயா மக்கதோனியாலெல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து சாட்சி கொடுத்த மாதிரி தெசலோனிக்கேயர் சபைகள் வந்து இந்த மாதிரி சுகஜனங்கள்லாம் வந்து விக்கிரகங்களை விட்டு வந்து மனம் திரும்பிட்டாங்க. மரித்தோர்லேருந்து தேவன் வந்து மரித்தோர்லேருந்து இயேசு கிறிஸ்துவை எழுப்பினார். இனிவரும் கோபாக்கில் எல்லாம் ரட்சிப்பார். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வந்து வருவார் அப்படிங்கிறத வந்து அந்த காரியத்தை வந்து பவுலுக்கு சொல்கிறத வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதுதான் முதல் நிருபத்தில் இருக்கும். சரிங்களா? அதாவது முதல் அதிகாரத்தில் இருக்கும். ஸோ 2ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, முதல் பகுதியில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ரொம்ப அந்த டைமில் வந்து ரொம்ப உபத்திரங்கள் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த சுவிசேஷத்தை வந்து உங்களிடத்தில் நாங்கள் சுலபமாக அவ்வளோ சீக்கிரமாக சொல்ல ரொம்ப போராட்டத்தோடு தான் வந்து இந்த சுவிசேஷத்தை வந்து நாங்கள் சொன்னோம். அப்போதான் தேவனுக்குள்ளே தைரியமாக இருந்தால் அவங்களுக்கு வந்து சொன்னோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா, எங்களுடைய வசனம் வந்து வஞ்சகமாக இல்லை, ஏதோ உங்களுக்கு வந்து பொருளாசை உள்ளவர்களா இல்லை இச்சகம் பண்ணுங்களான்னு வந்து மாயமானம் பண்ணல. ஆனால் தேவனுக்கு பிரியமுண்டாக வந்து தேவனுக்கு பயந்து வந்து ரொம்ப போராட்டத்தோடு வந்து இந்த வசனத்தை வந்து உங்களுக்கு சொன்னோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு இப்போ பால் கொடுக்குற தாயாளவள் வந்து எப்படி ஒரு அன்பாக பாசமாக வந்து தன் பிள்ளையை காப்பாடுறது போல் கரிசனையாக நடத்துவாளோ அந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து நினச்சி உங்களுக்கு வந்து சுவிசேஷத்தை அவ்வளோ வாஞ்சியாக உங்களுக்கு வந்து சுவிசேஷத்தை கொடுத்தோம். பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஜீவனையும் கூட வந்து எங்களுக்கு கொடுக்க மனதாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து மற்றவங்களுக்கு பாரமாக இருக்க விரும்பலை, நாங்களே இரவும் பகலும் வேலை செஞ்சு பார்த்தீங்கன்னா அவங்க சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் உண்மையாக பிழை இல்லாதவர்களாக அவங்க முன்னாடி நடந்தோம் அப்படிங்கிறதுக்கு நீங்களும் சாட்சி தேவனும் சாட்சி சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறார். அடுத்த பகுதியில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தேவனுக்கு பாத்திரவான்களாக நடக்கணும். அப்போ தேவன் உங்களை தெரிந்து கொண்டா நீங்கள் ரசிக்கப்பட்டீங்க. இனிமேல் வந்து நீங்கள் வந்து தேவனுக்கு வந்து பாத்திரவங்களாக நீங்கள் வந்து உங்கள் சொந்த இஷ்டத்துக்கு நடக்கக்கூடாது, தேவனுக்கு பாத்திரமாக பிரியமாக நடக்கணும் அப்படிங்கிற அந்த காரியத்தை சொல்வார். அடுத்த பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடுத்த பகுதியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் வந்து எப்போ நீங்கள் வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டீங்களோ அது முதல் வந்து அந்த தேவ வசனம் வந்து உங்களுக்கு பலன் செய்கிறதா இருக்குது. பார்த்திங்கன்னா, அந்த ரட்சிப்பு வந்து உங்களுக்கு பலன் செய்கிறதா இருக்குது, உங்களுக்குள்ளே கிரியை செய்து உங்களுக்கு பலனை கொடுக்கறதா இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நிறையா சுவிசேஷ எதிர்ப்பாளர்கள் இருந்தாங்க. அவங்க வந்து தம் பாவத்தை குவித்து கொள்கிறார்கள். அவர்கள் மேலே வந்து தேவ கோபாக்கனை பூர்ணமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறார். அடுத்த பகுதியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பார்த்தீங்கன்னா, உங்களை நான் பார்க்கணுன்னு சொல்லி மிகுந்த சுவிசேஷத்தை சொல்லிட்டு வந்துட்டேன். நான் இப்போ நீங்கள் எப்படி இருக்கேன்னு சொல்லி உங்களை ரொம்ப பார்க்க ஆஞ்சையாக இருக்குது, நான் ரொம்ப வந்து அதுக்காக ரொம்ப பிரயாசப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா, நான் பிரயாசப்பட்டாலும் சாத்தானும் எங்களை தடை பண்ணினான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்கள் உயிரே நீங்கள் தான், எங்களுக்கு சந்தோஷம், எங்களுக்கு நம்பிக்கை, சந்தோஷம், எங்கள் மகிமையின் கிரீடமானவர்கள், எனக்கு எல்லாமே நீங்கள் மகிமையின் சந்தோஷமாக இருக்கிறவங்க உயிரே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி அவங்களை குறித்து ரொம்ப வந்து பட்சமாக வந்து சொல்கிறார். தான் 2ஆம் அதிகாரத்தில். இந்த 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் வந்து ரொம்ப போராட்டம் இருந்துச்சு பயங்கரமாக. அப்போ இவர் வந்து சுவிசேஷத்தை சொல்லிட்டு வந்துட்டார். ஆனால் பார்த்தீங்கன்னா, பயங்கரமான போராட்டம். அந்த போராட்டத்தில் எப்படி ஜனங்கள் வந்து விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்ட புது விசுவாசிகள் எங்கே பின்வாங்கி போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறார், ரொம்ப பயந்துட்டுருக்கார். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறாரு, நான் வந்து நீங்கள் வந்து
நீங்கள் உபத்திரவத்தில் வந்து அசைக்கப்படக்கூடாது, நீங்கள் திடப்படணும், உங்களுக்கு புத்தி சொல்லணும்னு சொல்லி நான் தீமோத்தேயை அனுப்புகிறேன்னு சொல்லி தீமோத்தேயை அனுப்புகிறாரு. அது தீமோத்தேயை அனுப்புனான்னா தீமோத்தேயை போயிட்டு அவங்கள எல்லாம் விசாரிச்சுட்டு வந்து மறுபடியும் வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ போராட்டம் வந்தாலும் அந்த விசுவாசத்தில் ரொம்ப உறுதியாக இருக்காங்க. தேவனுடைய அன்பிலே அவங்க வந்து ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாச்சு. அவர் வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாரு. ரிப்போர்ட் கொடுத்தனா பார்த்தீங்கன்னா, இவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீங்கள் வந்து இவ்வளோ உபத்திரங்கள் வந்தாலும் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறத பார்த்து நாங்கள் ஆறுதல் அடைந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறாரு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ நாங்களும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், நாங்களும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் போட்டு இரவும் பகல் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அவர் அவங்களுக்காக பண்ணுகிற ஒரு விண்ணப்பம், ஜெபம், அவங்களுக்காக பண்ணுகிற ஒரு ஜெபம். இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து உங்கள் இடத்துல எப்படி அன்பாக இருக்கணும், அது மாதிரி நீங்களும் வந்து ஒரு இடத்துல அன்பாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேவன் வந்து உங்கள் அந்த அன்பில் வந்து நீங்கள் ஒரு இடத்துல வைக்கிற அன்பில் வந்து நீங்கள் வந்து பெருகணும் அப்படின்னு சொல்லி நான் அதுக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி தேவனுக்கு முன்பாக நீங்கள் வந்து பிழையற்ற ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறார். இதுதான் 3ஆம் அதிகாரம். அடுத்தல பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம். ஸோ 4ஆம் அதிகாரத்தில் ஒரு 3 காரியத்தை சொல்கிறாரு. ஸோ அதில் முதல் பகுதியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விபச்சாரம் வேசித்தனத்தில் போய் மாட்டிக்காதீங்க. இப்போ இதுதான் தேவனுடைய, ஆனால் இதிலெல்லாம் போய் மாட்டிட்டிங்கன்னா ஆண்டவர் எல்லாத்துலேயும் வந்து நீதி செய்வார். அப்போ தேவன் நீதியை சரி கட்டுகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் வந்து ஆனால் பரிசுத்தம் இல்லாமல் வரும் தேவனை தரிசிக்க முடியாது. பார்த்தீங்கன்னா அதனால் வந்து நீங்கள் பரிசுத்தமாக தான் இந்த தேவ சித்தமாக இருக்குது. நீங்கள் வந்து வேசித்தனம் விபச்சாரமெல்லாம் எதுவும் பண்ணாதபடி நீங்கள் பரிசுத்தத்தை நோக்கி ஓடுங்க, தேவனுடைய சித்தத்தை நோக்கி ஓடுங்க, இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து விளக்கி எழுதுகிறார். அடுத்த பகுதியில் என்ன எழுதுகிறார் அப்படின்னா, சகோதர சிநேகத்தை குறித்து வந்து சொல்கிறார். நீங்கள் வந்து சகோதரருக்குள்ளே ஒருத்தர் வந்து அன்பாக இருக்கணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாரையும் நீங்கள் வந்து நேசிக்கிறீங்க, எல்லா சகோதரர்களுக்காகவும். அதே மாதிரி இந்த அன்பில் வந்து நீங்கள் இன்னும் அதிகமாக பெருகணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் அமைதி உள்ளவர்களாக இருக்கணும், உங்கள் சொந்த வேலைகளை செய்யணும், உங்கள் சொந்த கையால் நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து சொல்கிறார். அடுத்த பகுதியில் என்ன எழுதுகிறாருன்னா, நித்திரை அடைதல் நிமித்தம் வந்து நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு. இப்போ யாராவது மறிச்சிட்டாங்கன்னா அதுக்காக வந்து மற்றவங்க அழுகிற மாதிரி வந்து நீங்கள் புலம்பி அழக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற வாழ்க்கை வந்து ஒரு டெம்பரரி வாழ்க்கை தான். ஸோ நீங்கள் வந்து அதுக்காக வச்சு நீங்கள் ரொம்ப துக்கப்பட்டு, சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மறித்தவங்களுக்காக வந்து 3 வருஷம் 4 வருஷம் துக்கப்பட்டு வேறு எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னா ஏன் நீங்கள் அப்படி சொல்கிறாருன்னா, நான் கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்தவங்க ஏன்னா இயேசு கிறிஸ்து தாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்தோடும் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வரப்போ கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முன்னாடி எந்திரிப்பாங்க. அப்புறம் உயிரோடு இருக்கிற நாமும் எதிர்கொண்டு போக அவரோட கூட ஆகாயத்தில் எழுப்பி எப்போதுமே கர்த்தரோடு இருப்போம். பார்த்தீங்கன்னா அந்த ரகசிய வருகையை குறித்து அந்த இடத்துல சொல்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னா எப்போதுமே நம்ம இது வந்து ஒரு டெம்பரரி வாழ்க்கை தான் வேதத்தில் பார்க்குறோம். இது ஒரு டெம்பரரி வாழ்க்கை தான். அப்போ மனுஷனுடைய வாழ்க்கையை ஜஸ்ட் ஒரு புகையை மாதிரி போயிடுது, அவ்வளோதான். சாதாரண ஒரு புகை எப்படி ரக்ஷன் போய் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகுது, மனுஷனுடைய நாட்கள் வந்து புல்லுக்கொப்பாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் போய் இதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க. இது வந்து ஒரு டெம்பரரி வாழ்க்கை தான். இதில் நம்ம பரிசுத்தமாக நம்ம காத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து இன்றன்றைக்கும் கூட தேவனோடு கூட நம்ம இருக்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நித்திய, இங்கே நம்ம கஷ்டப்பட்டாலும் அங்கே பரலோகத்தில் பார்த்திங்கன்னா வெளிப்படுத்தல் 21-21 பார்த்திங்கன்னா நல்லா ஒரு தங்கத்தரையில் நம்ம நடப்போம். ஆண்டவர் நமக்காக வந்து மேன்ஷன்களை, அதாவது ஸ்தலங்களை ஆயத்தம் பண்ணி வச்சுருக்காரு. அதெல்லாம் போய் நம்ம வந்து தேவனோட சந்தோஷமாக நித்தியமாக ஆண்டவரோடு கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி, அதனால் இந்த வார்த்தைகளுக்கு சொல்லி நீங்கள் வந்து ஒருத்தர் தேற்றுங்க. ஆனால் மரித்தவர்களுக்காக வந்து நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது ஒரு டெம்பரரி வாழ்க்கை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அதோட கண்டினியூஷனில் சொல்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இரவில் திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும். அதனால் வந்து நீங்கள் வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையாக இருக்கணும், விழித்திருக்கணும் அப்படின்னு சொல்லி, ஆயத்தமாக இருக்கணும், விழித்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மற்றவர்கள் மாறி வந்து இருளின் பிள்ளைகளாக இல்லாமல் வந்து வெளிச்சத்தில் பிள்ளைகளாக நடந்து கொள்ளணும், பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வரணும், மாம்சத்தின் கிரியைகளுக்குள்ளே இருக்கக்கூடாது, மற்றவர்களுக்கு தூங்குகிற மாதிரி நீங்கள் வந்து தூங்கக்கூடாது. அப்படி மாதிரி பகலவுக்குரியவர்கள் நாமும் தெளிந்த புத்தியவர்களாக விசுவாசம் அன்பின் மார்க்கவசத்தை வந்து தரித்து கொண்டவர்களாம் ரட்சிப்பின் நம்பிக்கையின் தலைச்சீராவை கொண்டிருக்கலாம் இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா அதில் அப்படியே கன்டினியூஷனாக நிறையா புத்திமதிகளை சொல்கிறாரு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களை கர்த்தருக்குள்ளே யார் விசாரணை செய்கிறார்களோ அவங்கள வந்து ரொம்ப அன்பான வந்து நீங்கள் நினச்சி கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே சமாதானமாக அவங்கள நினச்சி அவங்களுக்கு சொல்கிறதெல்லாம் வந்து மதித்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நீங்கள் நடங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியம் சொல்கிறார். உங்களுக்குள்ளே சமாதானமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்க, பலவீனரை தாங்க, எல்லாரிடத்திலும் நீதியை சாந்தமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஏன்னா ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க, இன்னொரு மாதிரி இருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து மன்னித்து அவங்கள ஏற்றுக்கொள்ளுங்க, அவங்களுக்கு புத்தி சொல்லுங்கள், என்ன அவங்க பலவீனத்தை வந்து நீங்கள் பெருசுப்படுத்தாதீங்க, அவங்கள வந்து நீங்கள் தாங்குங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சாந்தமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது மாதிரி பார்த்தீங்கன்னா தீமைக்கு தீமை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி எப்போவுமே நீங்கள் மற்றவங்களுக்கு நன்மையை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எப்போதும் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறார். எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்யுங்கள் சொல்லி இதுதான் தேவனுடைய சித்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மாதிரி பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறார். உங்களுக்கு எது பொல்லாங்க தோணுதோ அதை விட்டுட்டு எது நலமானதோ அதை பிடிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உங்களுக்கு எது சில காரியங்கள்லாம் நீங்கள் பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு மாதிரி கெடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, உங்கள் ஆத்மாவை கெடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து விட்டு விலகுங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தெல்லாம் வந்து சொல்கிறார். ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா தேவன் தாமே உங்களை முற்றிலும் இது ஒரு ஜெபம் சரிங்களா. தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அது சொல்கிறார், பிரிச்சல்கிறார் பாருங்கள். உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக உங்களை அழைக்கிறவர் உண்மையிலவர் அப்படியே செய்வார் சரிங்களா. ரொம்ப முக்கியமாக சொல்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். சமாதானத்தின் தேவன் முற்றிலும் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும். ஏன்னா உங்களை அழைத்த தேவன் அவர் தான், உங்களை ரசித்தது அவர் தான், உங்களை அழைத்தது அவர் தான், அவரே அப்படி செய்வார்னு சொல்லி அதனால் இந்த வசனத்தை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர் ஆண்டவர் உணவு பண்ண முற்றிலும் பரிசுத்தப்படுத்துவார். 100% உங்களை வந்து பரிசுத்தப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா வாழ்த்து. அடுத்த கடைசி பகுதியில் வந்து வாழ்த்து. சகோதரி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம வந்து ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணும்போது அது அவர்கள் நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுட்டாங்கன்னா நான் வேதத்தில் பார்க்குறோம். மெய்ப்பனை வெட்டுவேன் ஆடுகள் சிதறடிக்கப்படும் சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் மெய்ப்பனெல்லாம் ஸ்ட்ராங்காக நின்றுட்டாங்கன்னா அது வந்து விசுவாசிகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு. அவங்க சோர்ந்து போய் படுத்துட்டாங்கன்னா அது விசுவாசிகளுக்கு ஒரு பெரிய இழப்பு தான் சரிங்களா. ஒரு பெரிய ஒரு பாதிப்பை தான் கொண்டு வரும் சரிங்களா. அது விசுவாசிகளுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்காது. ஆனால் அவங்க நல்லா உற்சாகமாக தேவனுடைய ஊழியத்தை செஞ்சாங்கன்னா பார்த்திங்கன்னா அது வந்து தேவ பிள்ளைகளுக்கு விசுவாசிகளுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. அப்போ நாங்கள் வந்து எல்லாவற்றிலும் பலனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒருத்தர் பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்துங்கள்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த லெட்டரை வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் வாசிங்க, மற்ற இடத்துலையும் நீங்கள் வந்து வாசிங்க, இதை வந்து வாசிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கடைசியாக வந்து ஆசீர்வதித்து முடிக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரிங்களா. ஸோ இந்த தான் வந்து 5 அதிகாரத்தில் இருக்கிற ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் சரிங்களா. நம்ம தனித்தனியாக நிருபங்களை பார்க்கும்போது கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, அந்த முகவரிக்காய் நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதன் மூலம் நாங்கள் கற்றுக்கொண்ட அந்த முகவரி பகுதிகளுக்காய் நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனைகள் தரமட்டமாய் தாழ்த்தியும் கரத்தில் வைக்கும் சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பெருகி பலன் கொடுக்க எங்களை மறுரூபப்படுத்த எங்களை ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரே. சமாதானத்தின் தேவன் எங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவீராக. பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் சொன்னீரே, அப்படியே எங்களை மாற்றுங்க. உங்களை அழைக்கிற ஒரு உண்மைகளவர் அப்படியே செய்வான்னு சொன்னீரே, அப்படியே செய்யுங்க ஆண்டவரே. தரமட்டமாய் தாழ்த்தி உங்கள் கரத்தில் வைக்கிறோம். துதிக நமக்குமே ஆமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாம் எல்லாவற்றும் கேட்குறோம் நல்ல பிதாவே. ஆமென்.